நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுதான் வேணும். ஆமா, நான் என்ன எடுத்துட்டு வரேன். இப்ப என்னோட முதல் வேட்டை வந்துகிட்டு இருக்கு. இதை நான் விட மாட்டேன். இவனுக்கு பின்னாடி அந்த கிழவியும் வருவா, அவளையும் நான் விட மாட்டேன். வரட்டும். பார்க்கலாம். என்னோட முதல் வேட்டையே இன்னும் வரல. இப்ப நானே தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்தாங்க உசூர். கொஞ்சம் ஆத்திக்கோங்க உசூர். வாழ்க்கையில கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறது நிச்சயம் அவசியம்தான் தாமா. இல்லைன்னா வாழ்க்கை வாழ்றதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. யாராவது இருக்கீங்களா? இங்க பாருங்க, யாராவது இருக்கீங்களா? கேளுங்க. குழந்தைக்கு பசிக்குது. அது சாப்பிட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. குழந்தைக்கு பசிக்குது. இருங்க, நானும் கொஞ்சம் உங்களுக்கு உதவி பண்றேன். வெறும் நீங்க சொல்றதால மட்டும் அவங்க நம்ப மாட்டாங்க. ஐயோ, உன்னோட குரல் மட்டும் வெளியே கேட்காது செல்லம். இரு, நானும் உனக்கு உதவி செய்யறேன். பிரச்சனைன்னு வரும்போது பொம்பளைங்களோட மூளை நல்லா வேலை செய்யும். போ, மணி அடிச்சிடுச்சு. போய் வந்திருக்க நம்ம விருந்தாளிகளை கவனிச்சுக்க. நீ என்ன பண்ற? நில்லு. அதை எனக்கு தானே கொண்டு வந்த? இல்ல, இது உள்ள இருக்க அந்த குழந்தைக்காக, ஆத்துறதுக்காக தான் உங்ககிட்ட கொடுத்தேன் உசூர். இந்த குழந்தை ஏன் இவ்வளவு பால் குடிக்குது? நேத்துல இருந்து தண்ணி மாதிரி பால் குடிச்சிட்டு இருக்கு. இந்த பால்லாம் எங்க தான் போகுது? நான் சாப்பிடுறது ஏன் இப்படி கண்ணு வைக்கிறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வர சொல்றாங்க. நில்லு. இப்படியே போயிட்டு இருந்தா என் கிட்ட இருக்க மிச்ச மீதி செல்வமோ இந்த குழந்தைக்கு பால் குடிக்கிறதுலயே போயிடும். வேண்டாம், இப்ப நான் அந்த பாலை அதுக்கு தரமாட்டேன். நீ ஒரு நிபந்தனையை ஏத்துக்கணும். என்னோட புதிருக்கு விடைய சொல்லணும். நீ மட்டும் பதில் சொல்லிட்டனா இந்த பால் அந்த குழந்தைக்கு, இல்லனா எனக்கு. புதிரா? அது என்ன புதிர்? அவனே வாய்ப்பு கொடுக்கறான். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இதுக்கு சம்மதம்னா சொல்லு. சரி சரி, சம்மதம் சம்மதம். ஆச்சரியம். முதல் முறையா என்னோட சவாலை ஏத்துக்க ஒருத்தன் கிடைச்சிருக்கான். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ கைதிராமா. ஒட்டகத்தோட பசிய ஒரு தானியம் நிறைச்சிடலாம். ஆனா இந்த தௌலத்கான போட்டி போட்டு சவால்ல யாராலையும் எப்பவும் வீழ்த்த முடியாது. அதனால நீ தோக்கிறதுக்காக தயாரா இருந்துக்கோ. சரி, முதல்ல நீங்க புதிர் என்னன்னு சொல்லுங்க. சரி கேளு. கண் இருக்கும் ஆனா பார்க்க முடியாது. வாய் இருக்கும் ஆனா பேச முடியாது. பாதங்கள் இருக்கும் ஆனா நடக்க முடியாது. எஜமான் இல்லாம என்னால அசைய முடியாது. நான் யாருன்னு சொல்லு. உன்னோட மூளைய நல்லா கசக்கி பிழிஞ்சு சொல்லு. என்னாச்சு கைதிராமா? புதிர கேட்டதும் வாயடைச்சு போயிட்டியா? யோசிங்க யோசிங்க, உங்களோட மூளைய கசக்கி பிழிஞ்சு யோசிங்க.
என்னங்க என்னங்க நான் சொல்றத கேளுங்க. நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. இப்படி சத்தம் போட்டு யோசிக்கல முடியாது. அமைதியா இருந்தது யோசிக்க முடியும். எப்படி இருந்தா யோசிக்க முடியும்? அமைதியா. நல்லா யோசிங்க ராமகிருஷ்ணா. உங்களால எவ்வளவு முடியுமோ நல்லா யோசிங்க. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க ராமா. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரால கூட என் புதிருக்கு பதில் சொல்ல முடியல. நிச்சயமா ஒன்னாலையும் முடியாது. இது என்னுடைய சவால். ஹுசூர், ஒருவேளை நான் பதில் சொன்னேன்னா எனக்கு என்ன தெரிவிங்க? நீ உன்னுடைய மூளைக்கெல்லாம் வேலை கொடுக்காத. என்ன இருந்தாலும் நீ ஒரு மரமண்டை தானே. கண்கள் இருக்கும், பார்க்க முடியாது. வாய் இருக்கும், ஆனா பேச முடியாது. பாதங்கள் இருக்கும், ஆனா நடக்க முடியாது. எஜமான் இல்லாம என்னால அசைய முடியாது. நான் யாருன்னு சொல்லு. என்ன இருந்தாலும் நீ ஒரு மரமண்டை தானே. பொம்மலாட்ட பொம்மை. உங்க புதிருக்கான பதில் பொம்மலாட்ட பொம்மை. அந்த பொம்மலாட்ட பொம்மைக்கு தான் கண் இருந்தாலும் அதால பார்க்க முடியாது, வாய் இருந்தாலும் அதால பேச முடியாது, கால் இருந்தாலும் எஜமான் இல்லாம அசைய முடியாது. இதோ உங்களோட ஆட்டம் முடிஞ்சதில்ல. ஹுசூர், உங்களோட புதிர்க்கான பதிலை இவர் சொல்லிட்டாரே. நீங்க விட்ட சவால்ல இவர் உங்களையே தோக்கடிச்சிட்டாரே. என்ன ஆச்சு? பேச்சு ஏன் நின்னு போச்சு தௌலத் கான் ஐயா? முதல் முறையா உங்களுடைய சவால்ல நீங்களே தோத்தது வருத்தமா இருக்கா? அட இதெல்லாம் என்ன? இந்த மாதிரி பல சவால் போட்டிகள்ல என்னால உங்களை ஜெயிச்சிட முடியும். வேணும்னா திரும்ப இன்னொரு புதிர் ஏதாவது கேட்டு பாருங்க. ஆரம்பத்துல நான் கீதம் பாடுவேன், நடுவுல கொஞ்சம் நான் சாந்தமா இருப்பேன். அப்படியே நான் இறுதியில ஆக்ரோஷமாயிருவேன். முழுமையாக இருந்தா மனதை கவருவேன். சங்கீதம். அடடா, வாழ்த்துக்கள். ஒரே நாள்ல தௌலத் கான 2 முறை சவால்ல வீழ்த்தின ஆள் நீங்க தான் ராமகிருஷ்ணா. இதுதான் உங்க வெற்றிக்கான பரிசு. தமாம். இந்த சின்ன புதிருக்கு பதில் சொல்லிட்டதால மட்டும் நான் தோத்துட்டதா அர்த்தம் கிடையாது. சரி, அப்படி உங்களுக்கு உங்க மேல இவ்வளவு நம்பிக்கை இருக்குதுன்னா நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். என்னால பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க ஒரு புதிரை கேளுங்க. ஒருவேளை பதில் சொல்லிட்டேனா இங்க இருந்து என்ன விட்டுறணும். ஹுசூர், இவன் சொல்றதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எனக்கு சம்மதம். ஹுசூர், உன்னுடைய சவாலை நான் ஏத்துக்கிறேன் ராமா. ஆனா எனக்கும் ஒரு நிபந்தனை இருக்கு. உங்க நிபந்தனை என்ன? நீ ஜெயிச்சிட்டனா இங்க இருந்து சுதந்திரமா போயிடலாம். அதுவே தோத்துட்டனா மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட மரணத்துக்கான பொறுப்பை நீ உன் தலையில ஏத்துக்கணும். இப்படி பண்ணாதீங்க. வேணாம். என்னோட எதிர்காலத்தையும் பாஸ்கரோட எதிர்காலத்தையும் யோசிங்க. இல்ல இந்த சவாலை நீங்க கண்டிப்பா ஏத்துக்காதீங்க. வேண்டாம் வேண்டாம். நான் சம்மதிக்கிறேன். ஐயலாமா, அங்க என்னமோ எதிரிமாயும் உன்னை கொல்ல வந்துக்க மாதிரி எங்களை பார்த்ததுக்க. ஐயோலாமா, நாங்க 2 பேரும் உனக்கு சேவை பண்ண வந்துக்கோம். அம்மா மந்து போடுவாங்க, நான் உனக்கு ஒத்துணை கொடுப்பேன்.
இன்னைக்கு என்னவோ நீ வித்தியாசமா நடந்துக்கிற மாதிரி இருக்கலாமா? ஏதாவது காட்டுக்கருப்பு உள்ள வந்துச்சா என்ன? ஏதோ பேய் பூதம் உனக்குள்ள புகுந்துச்சா என்ன? மனைவியும் குழந்தையும் கோயில்ல தனியா விட்டுட்டு வந்திருக்கான். அதான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கண்டத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம இது முதல்ல நாளைக்கு இருக்க உன் வேலை மேல கவனம் செலுத்து. மகாராஜாக்கு பண்ண வேண்டிய காரியத்தை சீக்கிரமா பண்ணி முடி. அப்புறம் சாரதாவையும் பாஸ்கரையும் கூட்டிட்டு வா. அந்த அம்மா சொல்றதும் சரிதான். நான் தேவையில்லாம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன். கிருஷ்ணதேவராயரோட மரணம் தான் என்னுடைய லட்சியம். அது மேலதான் நான் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு ராத்திரியே அவனை இந்த உலகத்துல இருந்து விடுவிச்சிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னையும் விட மாட்டேன். பட்டியல் போடுறது எனக்கு கைவந்த கலை. விட மாட்டேன். பட்டியல்ல ஒரு பொருளை விட மாட்டேன். பட்டியல் எவ்வளவு பெருசா போனாலும் சரி. தேங்காய் தேங்காய் 100. 100 இல்ல 300 எழுதுவோம். 300. நெய் 100 படி இல்ல, அதுவும் 300. உலர் பழங்கள். நீ இன்னும் இங்க இந்த பட்டியலை எழுதிக்கிட்டு இருக்க. ஆனா நான் உன்னோட பதவியை பறிக்கிறதுக்கான முழு திட்டத்தையுமே வகுத்துட்டேன். இப்ப என்னோட லட்சியம் எல்லாம் உன்னோட பதவி, அரசவையில உனக்குன்னு இவ்வளவு நாளா இருந்த இடம், அது எல்லாத்தையுமே நிரந்தரமா எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சது. இப்ப நீங்க மட்டும் மாட்டினது இல்லாம நம்ம மொத்த குடும்பத்தோட எதிர்காலத்தையும் மாட்டி விட்டுட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அவ்வளவு பாராட்டுன, இப்ப திடீர்னு என்னாச்சு? இவனை இங்கேயே சிக்க வைக்கணுங்கிறதா என்னோட நோக்கமே. அப்பதான் மகாராஜா கிருஷ்ணதேவராயரோட மரணத்துக்கும் என்னோட வெற்றிக்கும் இடையில யாரும் வர முடியாது. இப்படி பதட்டப்படுறதுனால எதுவும் ஆகாது. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே லட்சியம் தான், சீக்கிரமா இங்க இருந்து வெளியில போகணும், மகாராஜாவை போய் எச்சரிக்கணும். கத்திய மறந்தே போயிட்டேன். பாருங்கம்மா, என் மணிகளை எவ்வளவு அழகா ஜொலிக்க வச்சுக்குத. இப்ப இதுல என்னோட முகம், அப்புறம் பின்னால என்ன இருக்கு நல்லாவே தெரியுது. இதெல்லாம் ராத்திரியில சொல்லாம கொள்ளாம எங்க போதா? தலையில அடிபட்டதால தூக்கத்துல நடக்கிறானா இருக்கும். இல்லம்மா, திரும்ப கத்தி வச்சு விளையாடிட்டு இருக்க. எவ்வளவு வாட்டி சொல்றது, கத்தியில குழந்தைங்க விளையாடுற பொருள் இல்ல. இது விளையாடுறதுக்கெல்லாம் இல்ல. எதுக்காக? கொல்றதுக்காக. யார கொல்றதுக்காக? அவனதான் எண்ணெயில என்ன விழ வச்சால அவனதான். இது என்ன பாதுகாக்கும். முதல்ல அந்த கிருஷ்ணதேவராயர் கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னோட கதையை முடிக்கிறேன். இது என்னோட உதவா கதை இல்ல. இது என்னோட லாமா இல்ல. இது எல்லாமா இல்லையா? அம்மா, என்ன சொல்றீங்க? நான் உண்மையதான் சொல்றேன். என்னோட லாமா பாதுகாப்புக்காக புத்திய பயன்படுத்துறவன், கத்திய பயன்படுத்துறவன் இல்ல. அப்படி இது லாமா இல்லனா வேற யாரு?
இல்லம்மா, அதெல்லாம் சாத்தியமே இல்ல. இது லாமா தான். வரட்டும். இது பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்சு காட்ட பாரு. யாரு 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 யாருங்க? வெளியே வா, வெளியே வா. வெளியே வரல, நான் உன்னை மந்திர சக்தியால பஸ்பமாக்கிடுவேன். வெளியே வா. நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்களா? இங்க என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? முட்டாளுங்களா? மகாராஜா முன்னாடி என்ன காட்டி கொடுக்க முடியலன்னு ராத்திரியோட ராத்திரியா என்ன கொல்லவே வந்துட்டீங்களா? இல்ல 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 குருஜி. கொல்லவே வந்துட்டீங்களா? என்ன தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல போட வந்தீங்களோ? ஒரே ஒரு தடவை கொடுத்த தண்டனை அதுக்காடா இப்படி? குருஜி, நாங்க என்ன சொல்ல வரோம்னா, ஏண்டா இப்படி ராமாவோட அம்மா மாதிரி பண்றீங்க? உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம் குருஜி, சொல்ல வந்திருக்கோம். என்ன சொல்ல வந்தீங்க? நடு ராத்திரியில் அப்படி என்ன சொல்ல வந்தீங்க? ஒருவேளை இவங்க என்ன பத்தி சொல்ல போறாங்களா என்ன? பார்த்து வா. இதுதான் உன்னோட சவால் ராமா. நல்ல கவனமா பார்த்துக்கோ. இந்த பெட்டி, இத பெட்டின்னு சொல்லாத. இதுதான் நீ இங்க இருந்து வெளியில போறதுக்கு உனக்கு உதவ போகுது. இதோ உன் முன்னாடி இருக்குதே, இதுதான் இரும்பு கான். இதுதான் தங்கக்கான். இது புத்திகான், இது பசிகான், இது சூலிகான், அப்புறம் இது பலிகான். இரும்புக்கான், தங்கக்கான், புத்திகான், பசிக்கான், சூலிகான், அப்புறம் பலிகான். இதோட பேரெல்லாம் எப்படி நீ மனப்பாடம் பண்ணிருக்கியோ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் மனப்பாடம் பண்ணிக்கோ. அது என்னன்னா, இவங்க எல்லாரையும் சரியான வரிசையில மட்டும்தான் எழுப்பி ஆகணும், புரியுதா? ஏன்னா ஒருவேளை பலிகான நீ எழுப்பிட்டனா இங்க இருக்க எல்லாரையும் பலி கொடுத்தே ஆகணும். அப்புறம் யாராலையும் இங்க இருந்து வெளியே போக முடியாது. ஆனா இத எப்படி திறக்கிறது? அதாவது இதை எப்படி எழுப்புறது? அதுதான் சவாலே ராமா. இரும்பு பெட்டகத்துல இருந்து பலி பெட்டகம் வரைக்கும் எல்லாத்தையும் சரியான வரிசையில திறக்கணும்னா நீ புதிருக்கான பதில கண்டுபிடிக்கணும். பதில கண்டுபிடிச்சிட்டனா நீ இங்க இருந்து வெளியில போறதுக்கான வழி கிடைச்சிரும். அப்புறம் நீ ஞாபகம் வச்சுக்கோ, இது நீ, உன்னோட மனைவி, உன்னோட குழந்தை எல்லாரும் இங்க இருந்து வெளியில போறதுக்கான கடைசி வாய்ப்பு. ஏன்னா இந்த கதவு மட்டும் ஒரு முறை சாத்திடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை திறக்கவே முடியாது. அப்புறம் இன்னொன்னு, இரும்பு கானுக்கு பதிலா தங்கக்கான எழுப்பிட்டாவோ, புத்தி கானுக்கு பதிலா பசிக்கான எழுப்பிட்டாவோ, அதுக்கப்புறம் உன்னோட எதிர்காலம் நிரந்தரமா தூங்கிடும். ஆஹா, எப்படி ஒரு சவாலை யோசிச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? வெளியெல்லாம் போக முடியாது, பசியோடையும் தாகத்தோடையும் இங்கே கடந்து சாக வேண்டியதுதான். நான் இந்த சவாலை ஏத்துக்கிறேன். பிரமாதம். 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1. 3, 2, 1.
இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த கதவு முழுசா திறக்கிற வரைக்கும் உங்களுக்கு தண்ணி உணவுன்னு எதுவுமே கிடைக்காது. பேங்காக் போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க என்ன நாய்ங்கிறீங்களா? கண்டிப்பா இவங்களுக்கு என்னோட திட்டத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் ஏதாவது பண்ணி ஆகணும். உங்களுக்கு வாயை கட்டுறது பத்தாது, நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இன்னைக்கு உங்க வாயை ஒரே அடியா பிளக்க வச்சிடறேன். கொன்னுறேன் உங்களை. பாவம் வந்தாலும் பரவாயில்ல. நீங்க சொல்ல வந்தது வேறயா? என்ன சொல்ல வந்தீங்க? முக்கியமான விஷயத்த சொல்லணுமா? அப்படியா? சரி சொல்லுங்க. இருங்க, உங்க வாயை அவுத்து விட்டுறேன். வாயை கட்டி போட்டிருக்கும் போது என்னெல்லாம் பேசுறாங்க? அவுத்து விட்டா இன்னும் என்னெல்லாம் போய் பேசுவாங்கன்னு தெரியலையே. முட்டாளுகளா, ஏமாத்துக்காரங்களா, ஏன் முன்னாடியே ஏன் சகோதரனை அவமதிக்கிறீங்க? இவங்க வாயை அடைச்ச மாதிரியே இவங்களையும் ஒரு அறைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சாகணும். வாங்க வாங்க. இவங்க 2 பேரோட புத்தி சரியாகிற வரைக்கும் இவங்க 2 பேரையும் வெளியே விடவே வேண்டாம். நீங்க சொன்னா சரிதான்டா. உள்ளேயே கிடந்து சாகுங்கடா கழுதுங்களா. இனி இவங்க நிரந்தரமா இங்கேயே இருக்க வேண்டியதுதான். இனி நீயும் இவங்களுக்கு சேவை செய்ய தேவையில்லை. நீ போய் இப்ப அந்த சுதாமா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வா. சரிங்க ஹுசூர். அண்ணா, தேவையானதெல்லாம் எழுதி வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, தேவைக்கு அதிகமாவே எழுதி வச்சுட்டேன் வழக்கம் போல. இப்போ உங்களுக்கு என்ன தோணுதோ 2-3 பெரிய பொருளை இதுல சேர்த்துருங்க. இந்தாங்கண்ணா. முன்னா நான் எல்லா பொருட்கள்லயுமே ஆரியப்பட்டா கண்டுபிடிச்ச பூஜ்ஜியத்தை சேர்த்துடுவேன். பூஜ்ஜியமா? ஆமா, பூஜ்ஜியம். நீ ஒவ்வொரு பொருட்களுடைய எண்ணிக்கைக்கு பின்னாடியும் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துடு. எல்லாத்துலயுமே வா? ஆமா, சேர்த்துடு முன்னா, பயப்படாத. அண்ணாச்சாரியார் இருக்கேன்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் உனக்கு புரியாது. ஒரு பெரிய யாகத்துக்கான பட்டியல். எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க 2 பேரும் மகாராஜா கிட்ட இருந்து கொள்ளையடிக்க பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொன்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பட்டியல்ல இருக்கிற பொருட்கள்லாம் மகாராஜா கிட்ட இருந்து வாங்கணும்னா இப்ப உடனே கிளம்பி போய் ஆகணும். அது என்னன்னா, மகாராஜா நாளைக்கு விஜயநகரத்தை விட்டு ஊருக்கு போறாருல, அதனாலதான். மகாராஜாவோட செயல்பாடுகள் எல்லாம் இவனுக்கு தெரியுதா? அந்த அளவுக்கு மகாராஜாவோட நம்பிக்கையை பெற்றுட்டானா இவன். அதுவும் நல்லதுக்கு தான். அப்ப சுதாமா சொன்னது சரிதான். நாம சீக்கிரமா இங்க இருந்து போயாகணும். சரிங்கண்ணா, வாங்க. வா. கிருஷ்ணதேவராயா, உன்னோட இறுதி மூச்சை எண்ண ஆரம்பிச்சிடு. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. எதுகிட்ட போறது? யார் எனக்கு உதவுவாங்க, யார் என் கஷ்டத்தை அதிகரிப்பாங்க, எதுவுமே புரிய மாட்டேங்குது. சாரதா, நீயும் பாரு, உனக்கு ஏதாவது அறிகுறி தெரியுதான்னு பாரு. ஆனா எப்படி பாக்குறது? எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரே இருட்டா இருக்கு. ஏய், நில்லு. இப்ப தெரியுது. கண்ல இருந்த திரையை நான் அவுத்து விட்டுட்டேன். இப்ப மூளையில இருக்கிற திரையை திறந்து இத பார்த்து சொல்லு. இதுல முதல்ல எந்த காண எப்படி எழுப்புறதுன்னு சொல்லு. ஏதாவது வழியை யோசி. இவங்க ஒரு பொருளை எங்க வச்சாங்கன்னே தெரியாது. இவங்களுக்கு எங்க இருந்து தீர்வு தெரிய போகுது அப்பா? காணா? ஆனா எனக்கு இங்க எந்த காணும் இருக்க மாதிரி தெரியலையே. ஐயோ, இதெல்லாம் தான் அந்த கான். இங்க பாரு. ஓ, இந்த காணுங்கள்ல தங்க காண் எது? எப்ப பார்த்தாலும் தங்கம் வெள்ளின்றது மட்டும்தான் காதுல விழும்ல. முதல்ல வழியை யோசி.
இங்க பாரு, எல்லா பூட்டுகளும் ஒரே மாதிரி இருக்கு. இவங்களை எல்லாரையும் சரியான வரிசையில சரியான நேரத்துல எழுப்பணும்னு தௌலத் கான் சொல்லியிருக்கான். அதாவது சரியான பெட்டியை சரியான வரிசையில திறக்கணும். ஆனா இதை எப்படி திறக்கிறது? அதுதான் நானும் சொல்றேன். இதுல எனக்கு எந்த தீர்வும் இருக்க மாதிரி தெரியல. வெறும் வடிவங்கள் மட்டும்தான் இருக்கு. வடிவங்கள். ஹா, இங்க பாரு சாரதா, இந்த எல்லா பெட்டிகள்லயும் இந்த பலிகான் மட்டும் தனியா தெரியுது. எல்லா பெட்டிகள்ல இருக்கிற முனையில மணிகள் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டும்தான் ஜொலிக்காம இருக்கு. அதுதான் தடயமே அப்பா. அது பொழிவை இழந்திருக்கும். இல்ல அப்பா, அதுதான் சரியான தடயம். மண் சாவி. ரொம்ப புத்திசாலி தான் இந்த தௌலத் கான். அவன் தெரிஞ்சேதான் இந்த மண் சாவிய பண்ணி வச்சிருக்கான். தப்பான பெட்டியில போட்டா இந்த சாவி உடைஞ்சிரும். அப்புறம் நிரந்தரமா நாம இங்க மாட்டிப்போம். அப்படின்னா இப்ப நம்ம இந்த பெட்டிகள்ல இருந்து ஒரு பெட்டியை தேர்ந்தெடுக்கணும். ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்ட. நான் எப்பவுமே புத்திசாலி தானே. ஐயோ அம்மா, அப்பா உங்களை கேலி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம திறக்கிற அந்த பெட்டி வரிசையில இருக்கிற முதல் பெட்டியா இருக்கணுங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். இல்லனா இந்த சாவி உடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம நிரந்தரமா இங்கேயே மாட்டிப்போம். வா பார்க்கலாம். இந்த இரும்பு பெட்டி ரொம்ப கனமா இருக்கு. இதுல இருந்து உலோகங்களோட வாசனை வருது. கண்டிப்பா இதுல ஆயுதங்கள் இருக்கும். அப்ப இந்த தங்க பெட்டியில இருந்து இத அசைக்கும் போது ஏதோ மணி சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த துளைக்குள்ள ஏதோ ஜொலிக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா இதுக்குள்ள தங்க வைர ஆபரணங்கள் இருக்கும். புத்திகான் பெட்டியில இருந்து படிப்பாறையோட வாசனை வருது. கண்டிப்பா இதுக்குள்ள புத்தகங்கள் தான் இருக்கும். பசிகான் பெட்டிக்குள்ள இருந்து உணவு வாசனை வருது. இதுக்குள்ள கண்டிப்பா உணவு இருக்கு. தூக்குங்க. ஐயோ, அதுதான் எந்த பெட்டியை தூக்குறதுனே தெரியல. உணவு பெட்டியதான். ஆண்டவா, அதுக்குள்ள உணவு இருக்கு. இதுல எதுவும் லேசா இல்லையே. ஒருவேளை சோலிகான்ல கனமான பொருட்கள் இருக்கா என்ன? ஆண்டவா, சுலிகான்லயும் பலிகான்லயும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. இதை விட்டு விலகியே இருக்கலாம். முதல்ல பசிக்கான திறந்துருங்க. ரொம்ப பசிக்குது. இல்ல சரதா, என்னோட கணிப்பு படி நாம முதல்ல புத்திக்கான தான் எழுப்பணும். அதுல இருந்து வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது யுக்தி கிடைக்கும். ஏதாவது தீர்வோ இல்ல தடையுமோ கண்டிப்பா கிடைக்கும். ஒருவேளை திறக்கலன்னா புத்திக்கான விடுங்க, பசிக்கான தரங்க. குறைஞ்சபட்சம் உணவாவது கிடைக்கும். இல்லனா பாஸ்கரம் பசியோட இருப்பா. அம்மாவுக்கு தான் பசி எடுக்குது அப்பா. இவங்க தான் சாப்பிடணும். ஆனா பழிய தூக்கி என் மேல போட்டுட்டு இருக்காங்க. என்னை யோசிக்க விடு சரதா. அவசரத்துல நான் தப்பா எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, போகும்போது தௌலத் கான் என்ன சொல்லிட்டு போனா, உணவு கிடைக்காதுன்னு. அதனால பசிக்கான எழுப்புங்க, அப்பதான் உணவு கிடைக்கும். இந்த கதவு முழுசா திறக்கிற வரைக்கும் உங்களுக்கு தண்ணி உணவுன்னு எதுவுமே கிடைக்காது. நன்றி சரதா, நீ எனக்கு ஞாபகப்படுத்திட்ட. இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. ஆனா இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. முதல்ல எந்த கானை எழுப்பணும்னு தெரிஞ்சிருச்சு. புத்தி காணையா இல்ல பசி காணையான்னு. பசிக்கான் இப்ப பசிக்கான தான் அவன் எழுப்பணும். அதுதான் எனக்கு வேணும். பசிக்கான். பசிக்கான தானே எழுப்ப போறீங்க. புத்திக்கான.
உனக்கு புரியலையே சாரதா, ஆனா எனக்கு புரிஞ்சிடுச்சு. போகும்போது அந்த தௌலத் கான் உணவை பத்தி பேசி நம்ம முதல்ல இங்க இருக்கிற இந்த உணவு பெட்டியை தான் திறக்கணும்னு அவன் உறுதிப்படுத்திட்டு போயிட்டான். அது அவனுடைய புத்திசாலித்தனம். அது மூலமா நம்ம தப்பான பெட்டியை தேர்ந்தெடுத்து நம்ம இங்கே சிக்கிக்கணும்னு நினைச்சிருக்கான். ஆனா என்னோட கணிப்புப்படி நம்ம முதல்ல புத்தகங்கள் இருக்கிற இந்த பெட்டியை தான் நம்ம திறக்கணும். இதுக்குள்ள இருந்து வெளியில போறதுக்கான வழி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதாவது கிடைச்சதா? இல்ல, இதுல வெறும் சில புத்தகங்களும் வெள்ளை காகிதங்களும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. சொன்னல, நான் தான் சொன்னல, பசிக்கான தரங்கன்னு சொன்னல. இப்ப இந்த புத்தகங்களை சாப்பிடுறதா? ஏன் கூடாது? உணவால வயிற்று பசி தனியுதுன்னா புத்தகங்களால மூல பசியும் தனியும். என்ன பாஸ்கரா? பாரு பாரு, பாஸ்கர் கூட ஆமான்னு சொல்றான். அம்மா, இவருக்கு நல்ல புத்தியை கொடுங்க. இங்க எங்க உயிர் ஆபத்துல இருக்கு. இவர் படிப்பை பத்தி பேசிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா ஏதாவது பண்ணி ஆகணும். போலி ராமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியல. மகாராஜா கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் அவர் இவங்க 2 பேரையும் விட்டுட்டு எப்பவும் என்னையே புகழ்ந்துகிட்டு இருக்கணும். இந்த தடவை நான் அடிக்கிற அடி வாழ்க்கை மொத்தத்துக்கும் தேவையான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, என்னோட வேலையை நான் முடிச்சே தீருவேன். கிருஷ்ணதேவராயரை நான் கொல்லுவேன். நில்லுங்க. உங்களால இப்ப உள்ள போக முடியாது. மகாராஜா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னோட மூத்த அண்ணாச்சாரியாரையே தடுக்கிறீங்களா? ஆமா. வணக்கம் குருவே. பெரிய மகாராணி, சின்ன மகாராணி, இவர் என்னோட மூத்த அண்ணன். வணக்கம். வணக்கம். நீங்க முதல் முறையா விஜயநகரத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால வெள்ளமோ இஞ்சும் போட்டு நான் பண்ண பாயசத்தை கொடுத்து உங்களை வரவேற்கணும். கண்டிப்பா. வேணாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அண்ணன் இனிப்பு சாப்பிட மாட்டாரு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க முன்னா? எனக்கு காரம் தான் பிடிக்காது. இனிப்பெல்லாம் நல்லாவே சாப்பிடுவேன். அப்போ இந்தாங்க சாப்பிடுங்க. சொன்னா கேட்டாதானே. மயங்கி விழுந்தா யார தூக்கிட்டு போறது? ஐயோ, கேட்கலன்னா அனுபவிக்கணும்னா மருந்தா நினைச்சு முழுங்கிடுங்க. முழுங்குங்க முழுங்குங்க முழுங்குங்க. முன்னா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. வைத்தியர் என்ன இனிப்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குதான் நீ என்ன தடுத்தியா முன்னா? ஆமா. இல்ல இல்ல இல்ல, என்னோட பாயசம் ஆயுர்வேத குணங்கள் நிறைஞ்சது. எந்த ஒரு நோயாளியும் இதை சாப்பிடலாம். இந்தாங்க, ஆனந்தமா சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இந்தாங்க சாப்பிடுங்க. பிரமாதம் ஹுசூர், பிரமாதம். இப்ப நீங்க சவால்ல தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னா கூட எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன உளறிட்டு இருக்க தமாம்? ஆமா ஹுசூர், உங்க சுதாமா அசத்திட்டு இருக்கா தெரியுமா? சீக்கிரம் சொல்லி என்ன விஷயம்? அட, இன்னைக்கே அவன் அந்த கிருஷ்ணதேவராயரை கொல்லணும்னு முடிவு பண்ணி புறப்பட்டு போயிட்டான். அதனால நாளைக்கு காலையில ஒருவேளை அந்த பண்டித ராமகிருஷ்ணன் உங்களை வீழ்த்திட்டே போனாலும் கூட கிருஷ்ணதேவராயரோட மரணத்துக்கான முழு பழியுமே அவன் மேலதான் விழும். அதனால இப்போ பூ விழுந்தாலும் வெற்றிதான், தலை விழுந்தாலும் வெற்றிதான் ஹுசூர். கேட்டீங்களா? அது கேட்டீங்களா? சுதாமா மகாராஜாவை கொல்ல போயிருக்கா. ஒரு சாவி கிடைச்சிடுச்சுன்னா அந்த ராமா இங்க இருந்து தப்பிச்சிடுவான்னு நினைச்சியா? அடுத்து வர்ற புதிருக்கான பதில விடு. அடுத்த புதிர் எங்க ஒளிஞ்சிருக்குன்னு கூட அவனால கண்டுபிடிக்க முடியாது. என்ன இருந்தாலும் தீர்வு இந்த புத்தகங்கள்ல தான் இருக்கணும். இந்த புத்தகத்தை ஏற்கனவே திறந்திருக்காங்க.
அவன் எவ்வளவுதான் தேடினாலும் அவனுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. இதுல ஏதோ எழுதி இருக்கு. பட்டு, நூலு, அப்புறம் சில வார்த்தைகளை அழிக்கவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த வார்த்தைகள்ல தான் சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? புத்தகம், பக்கம், நூல், மஞ்சள், கருப்பு, சிவப்பு. சிகப்பு புத்தகம், மஞ்சள் புத்தகம், கருப்பு. கருப்பு புத்தகம், கருப்பு புத்தகம், கருப்பு புத்தகம். சிகப்பு பக்கம், மஞ்சள் பக்கம், சிகப்பு பக்கம், மஞ்சள் பக்கம், சிகப்பு நூல், மஞ்சள் நூல். இந்த புத்தகம் காலியா இருக்கே. மஞ்சள் பக்கம், மஞ்சள் பக்கம். இப்ப வெறும் சிகப்பு நூல் மட்டும்தான் கிடைக்கணும். நூல், சிகப்பு நூல், சிகப்பு நூல், சிகப்பு நூல், சிகப்பு நூல், சிகப்பு நூல். சிகப்பு நூல். இன்னொரு சாவியா? இப்ப இந்த பெட்டியை திறக்க போறீங்க அப்பா? இப்ப எதை திறக்க போறீங்க? முதல்ல நீங்க பசிக்கானி எழுப்புங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி சாரதா, நான் பசிக்கானுடைய பெட்டியை திறக்கிறேன். சாப்பிடலன்னா உயிரோட எப்படி இருக்கிறது? உயிரோட இருந்தாதானே இங்க இருந்து வெளியில போக முடியும். புதிர் கிடைக்கவே இல்லைன்னா அப்புறம் பெட்டியை திறக்கவே முடியாது. பசிக்கான் பசிய போக போறா. அவங்க பெட்டியை திறந்துட்டாங்க உசூர். எனக்கு இல்ல, பாஸ்கருக்கு. அடுத்த பெட்டிக்கான சாவி இதுக்குள்ளதான் இருக்கணும். எடுங்க. சாவி கிடைச்சாதானே எடுக்கிறதுக்கு. ஐயோ, வடை எடுங்கன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் சாப்பாடு கிடைக்குமோ இல்லையோ, வயிறு நிறைய சாப்பிடுங்க. இந்த பாஸ்கரா, நீ சாப்பிடு. சாவி இதுலயும் இல்லையே. நான் தப்பான பெட்டியை திறந்துட்டேனா என்ன? இது எல்லாமே ஒரே நேரத்துல சாப்பிட்டு முடிக்கிறதுக்காக இல்ல. நான் எப்ப சாப்பிட ஆரம்பிச்சாலும் என் பசி அதிகமாயிடுது. அப்புறம் நான் கட்டுப்பாட்டை இழந்துடுறேன். இந்த பாஸ்கரா, கொஞ்சம் பால் குடி. உங்க அம்மா அவ சாப்பிட்றதுலயே முழுகி இருக்கா. இந்தா. சாவி இந்த பால்குள்ள இருக்கா என்ன? இந்தா குடி. வேக வேகமா குடுறா பாஸ்கரா. இந்தா. அப்பா பொறுமையா, எல்லாத்தையும் ஒரே நேரத்துல குடிச்சிட்டேன்னா அப்புறம் கோமணத்தை ஈரமாக்கிடுவேன். போதும் அப்பா, இதுவே எனக்கு போதும். என்னாச்சு, உனக்கு வேண்டாமா? சரி, பிரச்சனை இல்ல, மிச்சத்தை நான் குடிச்சிடுறேன். சாவி இதுலயும் இல்லையே. ஒருவேளை நான் தப்பான பெட்டியை திறந்துட்டேனா என்ன? நாம நிரந்தரமா இங்கேயே மாட்டிக்க கூடாது. அந்த சுதாமா அவனுடைய காரியத்துல வெற்றி அடைஞ்சிடக்கூடாது. அம்மா தாயி, எங்களுக்கு உதவுங்க. மகாராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு.
இப்போ உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அடுத்த சாவிக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சாட்சி இருக்கணும். அட, அடுத்த பெட்டிக்கான அடுத்த சாவி கடைசி உணவு பொருள்ல இருக்கும். கோமனோ ஈரமான உடனே பதில் தானாவே வெளியே வந்துடுச்சு. பிரமாதம். கடைசி சாப்பாட்டு பொருள். அந்த கடைசி பொருள் என்னவா இருக்கும்? ஏதாவது இனிப்பு? இல்ல ஊறுகாய்? இல்லனா வெத்தலை? கானுக்கு வெத்தலைனா ரொம்ப பிடிக்கும். நில்லு. என்னாச்சு? அடுத்த சாவி இதுலதான் இருக்கு. இப்ப இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம். நேரா போய் மகாராஜாவை காப்பாத்திடலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.